இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் ரொம்ப நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு வர முடியும். கவர்மெண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ கோர்ஸ், இட்ஸ் எ மூவ்மெண்ட். ஒவ்வொரு கான்செப்டுமே 0 லெவல்னு சொல்லி கொடுக்க போகிறோம். நீங்கள் நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் நீட் எக்ஸாம்க்கு வெறும் 2 மாதம் தான் இருக்குது. இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை, மார்க் டெஸ்ட்டில் ஸ்கோரே வரமாட்டேங்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. நீங்கள் 1 இயரோ 2 இயரோ ட்ராப் பண்ணி கஷ்டப்பட்டு படித்தும் உங்களால் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியலையா? மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கா? ஒரு வழியாக கஷ்டப்பட்டு உங்கள் 12th எக்ஸாம் முடிச்சுட்டு உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா? இன்னும் 2 மாதம் தான் நீட் எக்ஸாம்க்கு இருக்குது. உங்களால் இப்போலேருந்து ப்ராப்பராக உங்கள் ப்ரிப்பரேஷனை வச்சா சீட் எடுக்க முடியுமா? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS சீட் எடுக்க முடியுமா? 600+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா? இந்த டவுட்ஸ் எல்லாம் உங்கள் மனசில் இருக்குன்னா நீங்கள் கரெக்டான வீடியோக்கு வந்திருக்கீங்க. அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ அடுத்த 2 மாதத்தை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி நீட் எக்ஸாமுக்கு உங்கள் ப்ரிப்பரேஷனை பண்ணணும்னு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அண்ட் ஜஸ்ட்டு சொல்ல போகிறது மட்டும் இல்லை, கூடவே கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறோம். நம்ம NST டீம்லேருந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வரப்போகுது. டீட்டெயிலாக வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் பிஃபோர் ஸ்டார்டிங், இட்ஸ் மீ டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ். MBBS கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் படித்தேன். இப்போ தான் முடிச்சிருக்கேன். 2019 நீட் எக்ஸாமை ஃப்ரெஷராக கிராக் பண்ணேன். 12th முடித்தோடனே எந்த ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போகாமல் செல்ஃப் ஸ்டடி பண்ணி அண்ட் 6 வருஷமாக இது என்னோட சேனலில் நீட் படிக்கிற பசங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். 5 வருஷமாக என் ஆப்பில் நான் மட்டும் ஃபிசிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போது ஒரு கம்ப்ளீட் டீமோட நீட்டுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மொமெண்ட்டில் வந்திருக்கேன். நானும் என்னோட NST டீமும் ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பணம் இல்லாமல், கோச்சிங் சேர்கிறதுக்கு காசு இல்லாமல் எந்த ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டும் ஃபினான்ஷியல் ரீசனுக்காக அவங்களோட ப்ரிப்பரேஷன் தடைப்படக்கூடாது. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஒரு ஆன்லைன் பேட்சில் சேர்ந்து அவங்க சொல்லிக் கொடுக்கறது புரியாமல் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்கன்னா இதுக்காக தான் நம்ம NST ஃபேமிலியிலேருந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ நீட் கிராஷ் கோர்ஸ் உங்களுக்காக லான்ச் பண்ண போகிறோம். இந்த கிராஷ் கோர்ஸில் ஜஸ்ட் உங்களுக்கு லெக்சர்ஸ் மட்டும் கிடைக்க போகிறதில்ல, ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் இருக்கும் அண்ட் நோட்ஸ் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல், கைடன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்காக கொடுக்க போகிறேன். இதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணி லாஸ்ட் 2 மந்த்ஸில் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனை வேறு லெவலுக்கு கொண்டு போகணுன்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இதை ப்ராப்பராக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், we are going to give chapter wise lectures guys. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் நீட் சிலபஸில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே நாங்கள் சாப்டர் வைஸ் லெக்சராக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த லெக்சர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம். 15 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவோம். இந்த நாளில் இந்த கிளாஸஸ் இருக்க போதுன்னு சொல்லிட்டு இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எப்போ டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற அளவுக்கும் உங்களுக்கு ப்ராப்பரான எண்ட் டு எண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இந்த சாப்டர் வைஸ் லெக்சர் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், கான்செப்ட்ஸ் ஃப்ரம் 0 to advanced level. ஒவ்வொரு கான்செப்டுமே 0 லெவல்னு சொல்லி கொடுக்க போகிறோம் இன் ஏ வெரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் டைம். சரியா? இதில் சாப்டரில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிடும். எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கோ, மோஸ்ட் ரிப்பீட்டடாக இருக்கோ, நம்ம ப்ரெடிக்ஷனில் வைக்க போகிறோமோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே இன்னும் டெப்த்தாக எடுத்திருப்போம். ரொம்ப டீட்டெயிலிங் இருக்கும். நிறைய MCQs அதுக்காக எஸ்பெஷலாக நிறைய சால்வ் பண்ணியிருப்போம். எல்லா டாபிக்ஸ்லையுமே பேசிக்கான கான்செப்ட் MCQs இருக்கும். லாஸ்ட் மொமெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவர் செய்யப்படும். எல்லாமே 0 லெவல்லேருந்து நீட் லெவல் உங்களுக்கு தேவையோ அந்த ப்ராக்டிஸ் இங்கே கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு, கவர்ட் இன் கிறிஸ்ப் மேனர். வளான்னு உங்களுக்கு இழுத்துட்டு இருக்க மாட்டோம். தெளிவாக கிறிஸ்பாக எவ்வளோ தேவையோ அதை கம்மி டைமில் டெலிவர் பண்ணுறது தான் எங்களோட மெயின் இன்டென்ஷன். ஹையஸ்ட் லெவல் ஆஃப் குவாலிட்டி லெக்சர் நீங்கள் இதில் ஃபீல் பண்ண போகிறீங்க. நான் பேசலை, நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா ஃபீட்பேக் சொல்லுவீங்க, அப்போ நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு கிளாஸ்லையுமே இப்போ ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரி ஆகட்டும், NCERT எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ், எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கோ அது எல்லாமே உள்ளே இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். அதுவும் நீங்கள் இங்கேயே கவர் பண்ணிக்கலாம். இன் லாஸ்ட் மொமெண்ட்டில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆயிடும். அண்ட் நீட் PYQs லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் நீட் PYQ கொஷின் எல்லாமே இந்த லெக்சர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் தனியாக போயிட்டு சால்வ் பண்ணுறது நல்லது தான், தனியாகவும் பண்ணுங்கள்.
நாங்கள் லெக்சரில் கான்செப்ட் சொல்லி கொடுத்த உடனே அதோட ரெலவெண்ட் நீட் பிவைக்யூஸ்மே லெக்சருக்குள்ளேயே கவர் பண்ணிவிடுவோம். டோன்ட் வரி, இதுவும் உங்களுக்கு ரிவைஸ் ஆகிடும். ஆல்ரெடி படித்தவங்களுக்கும் ரிவைஸ் ஆகும், படிக்காதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். நீட் பிவைக்யூஸ் ஆல்சோ டிஸ்கஸ்ட். அண்ட் இது இல்லாமல் லாஸ்ட் 5 இயர்ஸில் கேட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் ஜேஇ மெயின் கொஷின், எதெல்லாம் ஜேஇ மெயின்லேருந்து நீட் எக்ஸாமில் கேட்கலாம்னு நினைக்கிறோமோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு அந்த கொஷின்ஸுமே அந்த லெக்சருக்குள்ளேயே உங்களுக்கு சால்வ் பண்ணிடுவோம். ஸோ திஸ் வில் பி த பவர் பேக்டு கிளாஸ் உங்கள் நீட் எக்ஸாமுக்காக நம்ம என்எஸ்டி சைட்லேருந்து கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த லெக்சர் மட்டும் இல்லாமல் கீழே சாப்டர் வைஸ் எம்சிக்யூ சால்விங் செஷன்ஸும் டெடிக்கேட்டடாக உங்களுக்காக கிடைக்க போகுது. அந்த செஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் சாப்டர் வைஸ் டாபிக் வைஸ் உங்களோட ஸ்டாண்டர்ட் புக்ஸு, உங்களோட இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ், ஜெய் மெயினில் மிச்சம் வச்ச பிவைக்யூ, நீட்டில் ஏதோ 1 or 2 பிவைக்யூஸ், அது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி டாபிக் வைஸ் சாப்டர் வைஸ் எம்சிக்யூ சால்விங் செஷனாக கிடைக்கும். இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு வர முடியும். கவர்மெண்ட் MBBS சீட் எடுக்க முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. எங்கள் சைட்லேருந்து ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்ஸ் போட்டு இந்த லெக்சர்ஸை நாங்கள் ஃப்ரேம் பண்ணுறோம். எங்கள் சைடில் நாங்கள் ஹார்ட் ஒர்க் போட ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் போட தயாரா? டெய்லியும் மரண லெவலில் உழைப்பை போட்டு இதுக்காக கிளாஸை கவனித்து நிறைய MCQ சால்வ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? உங்களே இந்த கேள்வி கேட்டுட்டு அடுத்த ஸ்லைடுக்கு வாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைடாக இருக்க போது. யாராவது நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நிறைய இடத்துல வந்து லெக்சர்ஸ் கொடுப்பாங்க, டெஸ்ட் சீரிஸ் பெய்டு வைப்பாங்க, டெஸ்ட் சீரிஸ் கொடுப்பாங்க, லெக்சர்ஸ் பெய்டு வைப்பாங்க. நான் இந்த தடவை என்கிட்ட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு டீம் இருக்குது. இத்தனை நாள் நான் தனியாக உழைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த வருஷம் என்கிட்ட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு டீம் எனக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அந்த டீமை வச்சு தான் இவ்வளோ பெரிய இதை பில்ட் பண்ணியிருக்கேன். இந்த டீமை வச்சு உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக என்னால் கொடுக்க முடியும். அதான் இப்போ கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த டெஸ்ட் சீரீஸை சும்மா ஏனா தானோன்னு கொடுக்காம சாப்டர் வைஸ் லெக்சர்ஸ் கூட அலைன் பண்ணி வச்சுருக்கேன். த வெரி ஃபஸ்ட்டு ஃபீச்சர் யூ வில் கெட் இஸ் சாப்டர் வைஸ் டெஸ்ட் கைஸ். இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் சாப்டருக்கான லெக்சர் பார்க்குற, எக்ஸாம்பிள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நீ வச்சுக்கோங்களேன். இந்த சாப்டருக்கான லெக்சர் இன்னைக்கு பார்த்து முடிக்கிறேன்னா அதோட ரெலவெண்ட் MCQs, அந்த லெக்சர்லேருந்து என்னென்ன MCQs நீட் எக்ஸாமில் கேட்க முடியுமோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு தனி டெஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த டெஸ்ட்டை நீங்கள் அடுத்த நாள் எழுதிக்கலாம். இன்னைக்கு நீ படிப்ப ரிவைஸ் பண்ணுவ, நாளைக்கு இந்த சாப்டரோட டெஸ்ட் எழுத போகிற, கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக எழுத போகிற. டெஸ்ட் எங்கே எழுதணும் எல்லா டீட்டெயில்ஸுமே பின்னாடி சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாரு. ஸோ இன்னைக்கு நீ கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கான லெக்சர் பார்க்குறப்பே நோட்ஸ் எழுதிடுற, முக்கியமான MCQஸும் சால்வ் பண்ணிடுற. இது முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸில் MCQ சால்வ் பண்ண பாரு. முடியலன்னா இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் என்னோட சாப்டர் வைஸ் டெஸ்ட்டை ஃபுல் சீரியஸாக அட்டன் பண்ண. ஒரு எக்ஸாம் சிமுலேஷன் உங்கள் வீட்டிலே தனியாக ஒரு இடத்துல உட்காந்து சீரியஸாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி உட்காந்து எழுது. இதில் இன்னொரு ஸ்பெஷலான, யாருமே இது வரைக்கும் கொடுக்காத ஒரு ஃபீச்சர் வச்சுருக்கேன். அடுத்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லெட்ஸ் கண்டினியூ அதர் திங்ஸ் கைஸ். ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர் முடிச்சுட்டு அடுத்த நாள் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டை நீ அட்டன் பண்ணி நிறைய சால்வ் பண்ணுற. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற? பார்ட் சிலபஸ் டெஸ்ட் கைஸ். இது ஏன் நான் வச்சுருக்கேன்னா, இப்போது இன்னைக்கு ஒரு லெக்சர் பார்க்குறேன், அதை ரிவைஸ் பண்ணி அடுத்த நாள் MCQ டெஸ்ட் எழுதுகிறேன். இதே மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு சாப்டர் படிச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க. அப்படி படிக்கிறப்போ ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லியும் உள்ள மண்டைக்குள்ளே நிறைய சாப்டர்ஸை நிறைய லோடை ஏற்றிட்டே இருக்கிறப்போ இதை ரிவைஸ் பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவேன். ரிட்டென்ஷன் இருக்காது. எவ்வளோ நல்லா ஃபஸ்ட் டைம் படிச்சிருந்தாலும் ரிவிஷன் இல்லாதப்போ உன்னால் ரீகால் பண்ணி எக்ஸாமில் எழுத முடியாது. அந்த ரிவிஷனை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த பார்ட் சிலபஸ் டெஸ்ட் இருக்கும். அந்த 15 நாளில் நம்ம என்னென்ன சாப்டர்ஸை கவர் பண்ணியிருக்கோமோ அதை ஒரு பார்ட் சிலபஸ் கிராண்ட் டெஸ்ட்டாக 720 மார்க்ஸ்க்கு நான் வைக்க போகிறேன். நீட் எக்ஸாம் எந்த டைமில் நடக்குமோ, மதியம் 2 to 5 நடக்குமோ அதே டைமில் உனக்கு இந்த டெஸ்ட்டும் நம்ம ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் நடக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இதுதான் பார்ட் சிலபஸ் டெஸ்ட். இந்த என்டையர் ஷெட்யூல் முடிகிற வரைக்கும் இந்த பார்ட் சிலபஸ் டெஸ்ட் உனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். எவ்ரி 15 days ஒன்ஸ், மோஸ்ட்லி சண்டேஸில் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சண்டேஸில் உனக்கு கிடைக்கும். சரியா? யாராவது ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்கன்னா, கோச்சிங் போயிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுமே இதை யூஸ் பண்ணிக்க முடியும். மதியம் எழுதி பழகு. அப்போ தான் நீட் எக்ஸாம்லேயும் மதியம் பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்க. இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட், ஃபுல் சிலபஸ் டெஸ்ட். சரி, நான் பார்ட் சிலபஸ் டெஸ்ட் மட்டும் தான் வைப்பீங்க கேட்டிங்கன்னா, நோ. ஒன்ஸ் நம்ம சிலபஸை ஃபுல்லாக முடித்தோடனே மல்டிபிள் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் நாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் நம்ம NST சைட்லேருந்து. இதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் பே பண்ண அவசியம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், கிராண்ட் டெஸ்ட் கைஸ்.
நீங்கள் பார்ட் சிலபஸ் டெஸ்ட் எழுதுறீங்கல்ல 15 days ஒன்ஸ், அந்த மாதிரி 2 or 3 பார்ட் சிலபஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 3 சிலபஸும் ஆட் பண்ணி ஒரு கிராண்ட் டெஸ்ட்டை நம்ம நடத்துவோம். அதுவும் 720 மார்க்ஸ்க்கு இருக்கும். இதில் சாப்டர் வைஸ் டெஸ்ட் தவிர மற்ற எல்லாமே 720 மார்க்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் இப்போது எக்ஸாம்பிள் பார்ட் சிலபஸ் டெஸ்ட் 1 முடிச்சிட்டிங்க, 2 முடிச்சிட்டிங்க, 3 முடிச்சிட்டிங்கன்னா இது 3 சிலபஸும் ஆட் பண்ணி ஒரு கிராண்ட் டெஸ்ட் ஒன்றா வைப்போம். இதில் ஃபஸ்ட்டில் நீங்கள் படித்த எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு வந்து உங்கள் பெஸ்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை வைக்கிறதுக்கான இன்டென்ஷன் என்னன்னா, நீட் எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் என்டையர் சிலபஸ் நீங்கள் இது வரைக்கும் படித்த எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிட்டு அன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அது பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப ஹை ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவோம். அவ்வளோத்தையும் படிச்சிருக்கோமே, நமக்கு ஞாபகம் வருமா வராதான்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு இந்த ரிவிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக லாஸ்ட் 2 monthஸில் இந்த ரிவிஷனும் இந்த ரீகால் தான் ரொம்ப முக்கியம். இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் இந்த மொத்த டெஸ்ட் சீரீஸையும் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு சாப்டர் லெக்சர் பார்த்து டெஸ்ட் எழுதுவேன், அந்த சாப்டரை மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுவேன். அதே மாதிரி எல்லா சாப்டர்ஸ்க்கும் டே பை டே பண்ணிட்டே வருவேன். ஒரு பார்ட் சிலபஸ் டெஸ்ட் எழுதுறப்போ அந்த 15 நாளில் படித்த எல்லா சாப்டர்ஸை ரிவிஷன் பண்ணிட்டு வருவேன். இதே மாதிரி அடுத்த பார்ட் சிலபஸ் டெஸ்ட் நடக்கும். அண்ட் இந்த 2 பார்ட் சிலபஸ் டெஸ்ட் 3 பார்ட் சிலபஸ் டெஸ்ட்டோட என்டையர் சிலபஸை ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு கிராண்ட் டெஸ்ட் எழுதுவேன். அப்படி எழுதுறப்போ ஒரு இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. சாப்டர்ஸ்லேருந்து பார்ட் சிலபஸ் கொஞ்சம் பெருசு, பார்ட்லேருந்து கிராண்ட் டெஸ்ட் இன்னும் பெருசு. இந்த மாதிரி 2-3 கிராண்ட் டெஸ்ட் முடித்த உடனே ஃபைனலாக ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுத ரெடி ஆகிடுவேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் உன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கான ட்ரைனிங் உனக்காக கொடுக்கப்பட போகுது இந்த என்எஸ்டி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில். சரியா? அண்ட் பாசிபிளாக எங்களுக்கு டைம் இருந்தால், என்னால் இன்னும் ப்ராப்பராக பிளான் பண்ண முடியல, நார்மலாக இருக்கிற எம்சிக்யூ சால்விங் செஷன் தாண்டி இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷனாகவும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். நான் இதை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் வில் பி த கம்ப்ளீட் டெஸ்ட் சீரீஸ் பேட்டர்ன், திஸ் வில் பி த கம்ப்ளீட் லெக்சர் பேட்டர்ன் யூ ஹாவ் எவர் ஹியர்ட் ஆஃப். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்ட்ரக்சராக பண்ணுறப்போ கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கொண்டு போக முடியும் கைஸ். அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் பண்ணாத ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறோன்னு. தட் இஸ் திஸ் ஸ்லைட். சாப்டர் வைஸ் டெஸ்ட்டை குவிஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். வாட் இஸ் திஸ் குவிஸ் ஃபார்மேட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே டெஸ்ட்டை ஒரு டெஸ்டிங் டூலாக பார்ப்போம். எல்லாருமே தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஓகே ஒரு சாப்டர் படித்தோம்னா டெஸ்ட் எழுதுவோம். ஆனால் டெஸ்ட் எழுதுறதையும் ஒரு லேர்னிங் டூலாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் செம்மையாக நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண முடியும் உங்கள் ப்ரிப்பரேஷனை. என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, யூஸ்வலாக டெஸ்ட் எப்படி நீங்கள் எழுதுவீங்க? ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு கொஷின் வரும், உங்களோட ஆன்சரை மார்க் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் கொஷின் போகும். இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸும் மார்க் பண்ணி முடிப்பீங்க, சப்மிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா தான் ஸ்கோர் வரும், எத்தனை கொஷின் கரெக்ட் தப்புன்னு சொல்லி டீட்டெயில் அனாலிசிஸ் கிடைக்கும் இல்லையா? இது டெஸ்ட் ஃபார்மேட். குவிஸ் ஃபார்மேட்னா உங்களோட டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போவீங்க, அதே மாதிரியே ஃபஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷினில் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சரை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் இது கரெக்டாக தப்பான்னு உனக்கு இம்மிடியேட்டாக வந்துடும். க்ரீன் லைட் ரெட் லைட் எரிஞ்சிடும். ஸோ உடனே நீ கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்ச உடனே கீழே அந்த கொஷினுக்கான டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ தட் நீ கரெக்டாக அந்த சம்மை போட்டிருந்தாலும் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை வேகமாக ரிவிஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிடு. தப்பு பண்ணியிருந்தாலோ அன்அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாலோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளேஷனை படித்து எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ, எப்படி இதுக்கப்புறம் கரெக்டாக போகணும்னு தெரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் அந்த கொஷின் அப்ரோச்சே பண்ண தெரியலனா அந்த எக்ஸ்பிளேஷனை படித்து பார்த்து இதுக்கப்புறம் இந்த கொஷினை கேட்டால் நான் இப்படி தான் யோசிக்கணும், இந்த ட்ரிக் பாயிண்ட் யோசிக்கணும், இந்த ஃபார்முலா இன்டெகிரேட் பண்ணணும், இந்த ஃபார்முலா இப்படி திருப்பணும் அப்படின்லாம் நீ கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் கொஷின் மூவ் ஆன் ஆக. இதை பண்ணுறதுக்கான முக்கியமான இன்டென்ஷன் நான் தான். ஏன்னா நான் நீட்டுக்கு படிக்கிறப்போ நான் இந்த மாதிரி போயிட்டு ரிசோர்ஸஸ்லாம் தேடுறப்போ எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸே இருக்காது. எல்லா இடத்துலையும் ஒரு 45 கொஸ்டினை டெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சொல்யூஷன் கொடுப்பாங்க. எனக்கு அது எப்படின்னா லேர்ன் பண்ணவே கஷ்டமாக இருந்துச்சு, நிறைய இனர்ஷியாக இருந்துச்சு. நான் மொத்த டெஸ்ட்டையும் முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் முடிகிறப்பே ரொம்ப டயர்டானதுக்கப்புறமா ஒவ்வொன்றும் போயிட்டு ரொம்ப ஆக்டிவாக என்னால் அனலைஸ் பண்ண முடியல. பண்ண முடிஞ்சது ரொம்ப இன்வால்வ்டாக ரொம்ப ஆக்டிவாக பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இதை தூக்கணும், நான் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதுறதே ஒரு ப்ராக்டிஸ் மோடாக வைக்கணும்னு நினச்சேன். இதுக்காக தான் என் ஆப் டெவலப்பர்கிட்ட பேசி எனக்கு இந்த குவிஸ் ஃபார்மேட் வேணும்னு என் D2D பேட்சில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். என் D2D பேட்சில் கொடுக்குற ப்ரீமியம் கண்டென்ட்டை உனக்கு இந்த வருஷம் கிராஷ் கோர்ஸில் ஃப்ரீயாக உனக்காக கொடுக்க போகிறேன். இதை யூஸ் பண்ணி படிக்கிறவங்க படிக்கலாம். இல்லைண்ணா எனக்கு இந்த குவிஸ் மோடே வேணாம், நான் கற்றுக்க வேணாம், நான் டெஸ்ட்டுக்கே வந்துக்கிறேன்னா அந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் ஃபார்மேட்லேயும் கிடைக்கும். நீ வேணும்னா டெஸ்ட்டாகவும் எழுதிக்கலாம், இல்லை குவிஸ் ஃபார்மேட்லேயும் அட்டன் பண்ணி
லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு முக்கியமான ஸ்டெப் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ரீசன், பசங்களா தப்பு பண்ணுறது தப்பு இல்லை, அதை உடனே திருத்திக்கணும். நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் ரிப்பீட் ஆகக்கூடாது. நீட் எக்ஸாமில் நீ ப்ராக்டிஸ் பண்ணுற எந்த கொஷின் வேணால் அப்படியே வரலாம், அன்னைக்கு நீ மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இந்த டெஸ்ட் எழுதுகிறப்போ நீ தப்பு பண்ணலாம், நீட் எக்ஸாம் அன்னைக்கு அதே கேள்வி, அதுக்கு சிமிலர் கேள்வி வந்தால் நீ மிஸ்டேக் பண்ணக்கூடாது, கரெக்ட் ஆன்சர் எழுதிட்டு வரணும். அதுதான் இதோட இன்டென்ஷன். யூஸ் பண்ணிப்பீங்க நம்புகிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கைஸ், ஸோ இந்த குவிஸ் ஃபார்மேட்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. யூஸ் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட் கைஸ், டெலகிராம் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் டெலகிராம் சேனல் இருக்குது. இதில் தான் எல்லா கம்யூனிகேஷனும் உங்களுக்கு இருக்கும். யூடியூப்பில் வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் எப்போ நடக்க போகுது, டெஸ்ட் எப்போ அப்லோட் பண்ணுறோம், அண்ட் நீட் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸு, அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலேட்டட் டவுட்ஸு, அண்ட் என்டையராக நீட் பற்றி உங்களை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிக்க நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல், நோட்ஸ் எல்லாமே இதில் அப்லோட் பண்ணிடுவோம். அடுத்த 2-3 மாதத்துக்கு நீட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் செம்ம ஆக்டிவாக இருக்கும். இன்ஃபர்மேஷனை இன்ஸ்டன்ட்டாக தெரிஞ்சுக்க ஜாயின் பண்ணிக்கும். அண்ட் நம்ம ஃப்ரீ கோர்ஸில் இப்போ நடக்க போகிற எல்லா கிளாஸஸ் நோட்ஸும் இதில் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி என்ன வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் இதை எப்படி ஜாயின் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா, டெலகிராமில் போயிட்டு நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்னு இந்த ஸ்பெல்லிங்கை டைப் பண்ணுங்கள், வந்துடும். அப்படி இல்லைனா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணவும் கஷ்டமாக இருக்குன்னா இந்த ஸ்லைடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த கியூஆர் கோடை கூகுள் லென்ஸில் போட்டிங்கன்னா லிங்க் வந்துடும், யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. பெட்டர் சர்ச் பண்ணாவே கிடைக்கும். இது இப்போயே ஜாயின் பண்ணி வச்சுக்கோ, உனக்கு எல்லா அப்டேட்ஸுமே அதில் தான் கிடைக்கும், இன்க்ளூடிங் டைம் டேபிள் எல்லாமே. சரியா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண மறந்துட்டேன். இந்த நோட்ஸ் எல்லாமே டெலகிராம் சேனலில் மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்பில் தனியாக இந்த கோர்ஸ் பேர் ரிவீல் பண்ண போகிறேன். அந்த கோர்ஸ் பேர் போட்டு உனக்கு உள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த கோர்ஸில் நீ ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கணும். என்ரோல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த கிளாஸஸ் எல்லாமே ஆப்புக்குள்ளே ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிவிடுவோம். வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம். லெக்சருக்கு கீழே நோட்ஸ் இருக்கும், அண்ட் நோட்ஸுக்கு கீழே அதோட டெஸ்ட் இருக்கும், குவிஸ் இருக்கும். நீ டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் யூடியூப்பில் படிக்க வேணாம், நான் ஃபுல் டெடிக்கேட்டடாக உங்கள் ஆப்பில் மட்டும் படிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஆப்புக்குள்ளே மட்டுமே இது எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யூடியூப்பில் லெக்சர் பார்த்துட்டு நோட்ஸுக்கும் டெஸ்ட்டுக்கும் ஆப் வெப்சைட் யூஸ் பண்ணிக்கிறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம். என்ன கேட்டால் வெளில டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஆப்பில் படி, உனக்கு வெப்சைட்டில் படி, உனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, ஆடே இருக்காது, அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீ லெக்சர் கண்டென்ட்டை மட்டும் பார்த்துட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் கைஸ். ஆனால் இது என்ரோல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். என்ரோல் பண்ணுறது ஃப்ரீ தான், யாரும் காசுலாம் கொடுக்க தேவையில்லை இதுக்காக. சரியா? ரைட். இதுக்கான டைரக்ட் என்ரோல்மெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். ஆர் www.neetstrategistamil.com அப்படின்னு நீங்கள் போனாலும் உங்களுக்கு வந்துடும். இல்லைனா நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணி படிக்க போகிறீங்கன்னா நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப்குள்ளே போனோடனே ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு இந்த கோர்ஸோட பேரோட உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ரோல்னு கேட்கும். ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா லெக்சர்ஸ், நோட்ஸ், டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஸ்டார்டிங். ஓகே? அண்ட் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், இந்த நீட் வரைக்கும் நீட் முடிச்சு உங்களுக்கு கட் ஆஃப்லாம் இந்த கவுன்சிலிங்லாம் கூட ஹெல்ப் பண்ணுற பிளான் இருக்குது. இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்க நினச்சிங்கன்னா இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த நான் உங்களுக்கு அந்த குரூப்பில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். இது குரூப்பாக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம், இண்டிவிஜுவல் ஹெல்ப் கிடையாது. இந்த குரூப்பில் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸோ, நான் எதாவது டவுட்ஸ் இருந்தால் சால்வ் பண்ணுவேன், லைவ் மோட்டிவேஷன் கொடுப்பேன். என்னோட மென்டர்ஸில் இருக்காங்க, அவங்களுமே உங்களுக்கு அப்பப்போ மோட்டிவேட் பண்ணுவாங்க, எப்படிலாம் படிக்கணும்னு அவங்களோட ஸ்டடி ஹேக்ஸ் சொல்லுவாங்க. இதில் இருக்கிற மென்டர்ஸ் பற்றி ஒரு தனி வீடியோ போட போகிறேன், அன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் ஒரு பவர் பேக்கடாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ஏதாவது பிரச்சனைனா ஒருத்தட்ட போய் சொல்லலாம்னு சொல்லி அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அந்த குரூப் மூலிமா உங்களுக்கு பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், வேறு எதுவும் கிடையாது. பயப்படாதீங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இதே மாதிரி நீட் ரிலேட்டடாக கம்ப்ளீட் கிளாஸஸ் இருக்கும், நிறைய வீடியோஸ் வரும், எப்படிலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக உங்களோட ஜேர்னியில் இருக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் ரீச் அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நீட் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்களா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் காசு செலவு பண்ணி போய் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியாமல், கோர்ஸ் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம கோர்ஸ் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக படிக்கட்டும். ஒருத்தர் காசு இல்லாமல் படிக்க முடியாதனால நீட்டுக்குன்னு சொல்லி வித்ட்ரா பண்ண வேணாம்.
முடிஞ்ச எஃபர்ட்ஸை இதில் போட்டு அவங்கள படிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க ரொம்ப 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 கிஃப்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு குவாலிட்டி ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்ஸ் போட்டு உங்களுக்காக கொடுக்க போகிறோம். ஸோ உங்களோட பெரிய ஹெல்ப் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நீட் சர்க்கிளில், உங்கள் சர்க்கிள் யாருக்கா நீட் படிக்கிறவங்க இருந்தாலோ, நீட் படிக்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாலோ, உங்கள் குரூப்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் குரூப்ஸ், கோச்சிங் குரூப்ஸ் யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் விஷயம், ஃபில் த கூகுள் ஃபார்ம். ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணிடுறேன். நம்ம டெலிகிராம் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ்லையும் உனக்கு கிடச்சிரும், நம்ம ஆப்லேயும் கிடச்சிரும். இந்த லிங்க்கை போய் நீ ஃபில் பண்ணணும். இந்த கூகுள் ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம குரூப்போட லிங்க் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கைடன்ஸ் குரூப்பில் இருந்துக்கலாம். உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நாங்கள் கண்டிப்பாக அதில் இருப்போம். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராவாக கிடைக்க போகுது. யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. சரியா? வேணான்னா விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் ஒரு பெரிய எஃபர்ட் இதுக்காக நான் இறங்கியிருக்கேன். ஒரு பெரிய ஸ்பெஷல் டீமை ஹையர் பண்ணி இதுக்காக வேலை பார்த்துட்ருக்கேன். பெரிய பெரிய காலேஜில் எம்எம்சி ஸ்டாண்டிலேருந்து இதுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தட் இஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற எல்லா பசங்களுக்கும் ஒரு பெரிய 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 கிஃப்டாக இந்த ஒரு விஷயம் இருக்க போது. நம்ம டெஸ்ட் சீரீஸில் இருக்கிற சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு நார்மலாக உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமில் கிடைக்கும். எல்லா டெஸ்ட்டுமே இங்கிலீஷில் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ் மீடியமும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்காக கொடுக்க போகிறோம். எங்களால் பார்ட் சிலபஸ் டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட், ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் தமிழில் கொடுக்க முடியுமான்னு தெரில. அதை நான் பின்னாடி அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நான் சொல்லிவிட்டு பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதனால் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ சாப்டர் வைஸ் டெஸ்ட் உனக்கு தமிழ் மீடியம்லையும் சேர்ந்து கிடைக்கும். இங்கிலீஷும் இருக்கும், தமிழ் மீடியம் இருக்கும். இதுவும் நம்ம ஆப்பில் தான் இருக்கும். இது எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஷார்ட்ஸாக கூட போடுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக எழுதுங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுமே தமிழில் இருக்கும், ஆப்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக தமிழில் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நிறைய பேர் ரீசெண்டாக கேட்டது, நான் தமிழ் மீடியம்க்கு இருக்கா, தமிழ் மீடியம் டெஸ்ட் சீரிஸ் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க, என்னால் முடியல, எனக்கு ஒரு குவாலிட்டி சோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக லாஸ்ட் 2.5 months ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு ஒரு டீம் அசம்பிள் பண்ணி தான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. அவ்வளோதான் நான் இதில் சொல்ல வர்றது. சரியா? ஓகே கைஸ், தமிழ் மீடியம்காக எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். எஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ கோர்ஸ், இட்ஸ் எ மூமெண்ட். என்னோட என்டையர் என்எஸ்டி டீமும் சேர்ந்து உங்களுக்காக பல நாளாக ஆல்ரெடி எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறமும் உங்கள் கம்ப்ளீட் நீட் எக்ஸாம் வரைக்கும் கூட இருந்து எஃபர்ட் போட போகிறோம். இது ஈஸி இல்லை, நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் பின்னாடி இருக்குது. நாங்கள் உங்கள் எக்ஸாமுக்காக ஹார்ட் ஒர்க் போட ரெடியாக இருக்கும். உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்காக உழைக்க வேண்டியது மட்டும்தான். நாங்கள் டே இன் அண்ட் டே அவுட் உழைக்க போகிறோம். நீங்களும் உங்களுக்காக டே இன் அண்ட் டே அவுட் பண்ணுங்கள். நான் நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டு தான் இதை உங்களுக்காக செய்ய போகிறேன். அதே மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணால் தான் உங்களால் நீட் எக்ஸாமில் ஜெயிக்க முடியும். இப்போ ப்ரிப்பரேஷனை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைங்க. கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் சக்ஸஸ் வரும். இந்த ஒரு கோர்ஸை உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்பாக வச்சுக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத ஒரு தனி வீடியோ போட்டு சொல்ல போகிறேன். இப்போ ஆல்ரெடி அங்கங்கே சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்ட்ரக்சராகவும் சொல்ல போகிறேன். இதை ஒழுங்காக யூஸ் பண்ணி படித்தா கண்டிப்பாக ஒரு நீட் ஆஸ்பிரண்டால் செம்மையாக நீட் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்டும் எடுக்க முடியும். அது அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு பைசா அவங்க பேக்கெட்லேருந்து எடுக்காமல் நான் உங்களுக்காக பண்ண போகிறேன். எங்கள் என்டையர் டீம் இதுக்காக உழைப்ப போட்டுட்ருக்கோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ கோர்ஸ், இட்ஸ் எ மூமெண்ட். உங்களுக்காக என்எஸ்டி டீம்லேருந்து ஒரு சின்ன கிஃப்ட். இது யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி படித்து, அண்ணா நான் எம்பிபிஎஸ் சீட் எடுத்ததில் உங்களோட ஹெல்ப் நிறையா இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எதுவும் இல்லை. ஹோப்ஃபுல்லி சீட்டை எடுத்துகிட்டு என்னை வந்து மீட் பண்ணுங்கள், எனக்கு ரிப்ளை கொடுங்க. அன்றைக்கி சந்திப்போம். அண்ட் இட்ஸ் டைம் டு ரிவீல் த நேம் ஆஃப் திஸ் கோர்ஸ். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். எஸ் கைஸ், த நேம் ஆஃப் அவர் கோர்ஸ் இஸ் TNVK, தமிழ்நாடு நீட் வெற்றி கூட்டம். தமிழ்நாட்டில் படிக்கிற நீட் ஆஸ்பிரன்ஸ் அவங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நாம் ஒரு கூட்டமாக, ஒரு மூமெண்ட்டாக இந்த ஒரு கோர்ஸை உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறோம். இட் இஸ் அ பூட் கேம்ப் பை என்எஸ்டி. பூட் கேம்ப்னா ஷார்ட் டைம் ஹைலி இன்டென்சிவான ட்ரைனிங் இதில் கிடைக்க போது. ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மோஸ்ட் பவர்ஃபுல் லெக்சர்ஸ், டெஸ்ட் சீரீஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டாக உங்களுக்கு கிடைக்கும்.
இதை யூஸ் பண்ணி நல்லா படிங்க. இந்த டிஎன்விகே கோர்ஸை, இந்த டிஎன்விகே மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சா we are the ones who are going to feel very 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 happier guys. பார்ப்போம். ஸோ இந்த டிஎன்விகே கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன சொல்ல வரோன்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி கைஸ், வெற்றி நமக்கு தான். ஸோ நல்லா படிங்க, சூப்பராக மார்க் வாங்க, சீட்டை எடுங்க, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஸோ இந்த டிஎன்விகே மூவ்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வி சப்போர்ட் டிஎன்விகேன்னு சொல்லி போடுங்க. டிஎன்விகேன்னு போட்டுருங்களா, டிவிகே போட்டுறாதீங்க. டிஎன்விகே தமிழ்நாடு நீட் வெற்றி கூட்டம். ஸோ நம்ம சீரீஸ் பேர் இதுதான். இந்த பேரில் தான் நாம் என்டையராக இந்த கோர்ஸ், இந்த மூமெண்ட்டை உங்களுக்காக கொடுக்க போகிறோம். யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. வித் திஸ் இதில் முக்கியமாக ஒரு சில விஷயம் இருக்குது. சரிண்ணா, நீங்கள் கோர்ஸ் கொடுக்குறீங்க, லெக்சர்ஸ் கொடுக்குறீங்க. நான் உங்கள் லெக்சர்ஸ் பார்த்துருக்கேன், நான் உங்கள் கோர்ஸில் படிச்சிருக்கேன், லெக்சர்ஸ் பார்த்துருக்கேன், உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் யார் எடுக்க போகிறா? இட்ஸ் டைம் டு ரிவீல் த ஃபேக்கல்ட்டி ஆஃப் டிஎன்விகே 2026. ஸோ 1 by 1 டீச்சர்ஸை ரிவீல் பண்ணலாம். ஃபஸ்ட் எது ரிவீல் பண்ணலாம்? ஃபிசிக்ஸ் பண்ணுவோமா? ஃபிசிக்ஸ் தான் எல்லாரையும் வச்சு செய்கிற சப்ஜெக்டு. ஃபிசிக்ஸில் நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் போட்டுட்டிங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலாக எவ்வளோ எக்ஸாமுக்கு தேவையோ அந்த ஒர்க்கை போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சீட் எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபிசிக்ஸை யார் உங்களுக்காக எடுக்க போகிறாங்கன்னா, இட்ஸ் மீ டாக்டர் சுதர்ஷன் ஆர் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ். உங்களுக்காக நான் தான் ஃபிசிக்ஸ் எடுக்க போகிறேன். ஆல்ரெடி 5+ இயர்ஸாக நான் என்னோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழில் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த வருஷம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி உங்களுக்காக சொல்லி தந்துட்டுருக்கேன். என்னோட D2D பேட்சில், 0 to Hero பேட்சில் ஃபிசிக்ஸ் மெயின் பேட்ச் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போது இந்த கோர்ஸ்லேயும் நான் தான் என்டையர் ஃபிசிக்ஸ் டீச் பண்ண போகிறேன். இது வரைக்கும் என்னோடய லெக்சர் பார்த்தது இல்லைன்னா இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ, என் கிளாஸ் பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா கவனி, இல்லைன்னா உனக்கு எந்த சோர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. எந்த மட்டும்தான் நீ பார்க்கணும், நான் மட்டும்தான் கரெக்டு, வேறு எல்லாரும் தப்புன்னு நான் சொல்கிற ஆள் கிடையாது. எந்த நான் கொடுக்குறேன், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். நான் MBBS படிச்சுட்டு இருந்தப்பே என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதையும் இதையும் பேலன்ஸ் பண்ண பெஸ்ட் எஃபர்ட் போட்டு தான் கொடுத்தேன். இப்போது நான் ஃபுல்லி அவைலபிள் ஃபார் திஸ் ஃபிசிக்ஸ் டீச்சிங் எக்ஸ்க்ளூசிவ்லி. ஸோ இதில் எவ்வளோ பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்கேன்னு என் பேட்சில் படிக்கிற பசங்களுக்கு தெரியும். அவங்க ஷேர் பண்ண ஃபீட்பேக்லாம் இருக்குது, எடுத்து வைக்கிறேன். பட் பிஃபோர் தட், என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு என்னை பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். நான் சுதர்ஷன் 2019 நீட் எக்ஸாமை கிராக் பண்ணியிருந்தேன் ஆஸ் அ ஃப்ரெஷராக. 12th முடித்தோடனே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எழுதியிருந்தேன். இந்த அட்டம் பண்ணுறப்போ எந்த ஒரு கோச்சிங்க்கு போல் செல்ஃப் ஸ்டடி பண்ணி மட்டும்தான் படித்தேன். முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் MBBS சீட் எடுத்து இப்போ MBBSும் படித்து முடிச்சிட்டேன். உங்கள் முன்னாடி ஒரு டாக்டராக நிற்கிறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பிளேஸில் இருந்தேன்னா இப்போது இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். என் லைஃப் பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னோட பெரிய மோட்டோ என்ன மாதிரி பல பேரோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கிறது தான். இதுக்காக தான் என் சேனலே ஆரம்பித்து 6 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். அண்ட் என்னோட கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸ் என்கிட்ட படித்து சீட் எடுத்து வேறு மெடிக்கல் காலேஜில் இருக்காங்க, நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கோர்ஸை லான்ச் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு ஹாப்பி விஷயமும் ஷேர் பண்ணிக்கணும். என்னோட சக்ஸஸை வெறும் நீட் எக்ஸாமோட நிறுத்தி இல்லை, உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு என்னோட என்டையர் MBBS ஜேர்னியில் நான் 8 கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கேன். நிறைய சப்ஜெக்ட்ஸில் ஹானர்ஸ் டிஸ்டிங்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். நிறைய குவிஸஸ் ஜெயிச்சிருக்கேன். இன்ட்ரா காலேஜ் குவிஸ், இன்டர் காலேஜ் குவிஸ் போயிட்டு நிறைய ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நிறைய ஈவெண்ட்ஸை நடத்தியிருக்கேன். என் காலேஜில் நடக்கிற ஒயிட் கோட் செரிமனி எல்லாமே என் தலைமையில் தான் நடக்கும். நான் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஜூனியர்ஸை கைட் பண்ணுவேன். நிறைய பேருக்கு என்ன பிடிக்கும், எங்கள் காலேஜ் கவுன்சிலையுமே நீ தான் பண்ணுன்னு சொல்லி எல்லா ஸ்டாஃப்ஸும் சொல்லிவிடுவாங்க. ஸோ நான் தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இன்டர்ன்ஷிப்பும் பண்ணி முடித்தேன். அண்ட் என்டையர் ஜேர்னிலையுமே கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்காக படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் வீடியோ போட்டுருந்தேன், கிளாஸஸும் ஆப்பில் எடுத்துகிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் சக்ஸஸாக இருந்ததுக்கான காரணம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன். இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட கிளாரிட்டி ஆஃப் தாட். நான் தெளிவாக இருப்பேன், இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது. அண்ட் இதை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ஒர்க்கே இருக்குது. நான் நீட் எக்ஸாமோ நின்று போயிடல. இந்த என்டையர் ஜேர்னிலையுமே எனக்கு இது ஒர்க்கே இருக்குது, என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன், ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்டை தான் ஒரு அண்ணாவா,
ஒரு சீனியராக இருந்து உங்கள் எல்லாருக்கும் இதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த நேரத்தில் நீட் எக்ஸாம் உட்காந்து படித்தா இப்படி தான் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணுவேன். அதை தான் உங்களுக்கு இந்த என்டையர் கோர்ஸில் கொடுக்க போகிறேன். என் கிளாஸஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நான் படிக்கிறப்போ எனக்கு ஒருத்தர் இப்படி கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி எப்படி இருக்குமோ இமேஜின் பண்ணணும். அது எல்லாத்தையும் தான் உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் போட்டு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு பயங்கரமான ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் என்னோட ஆப்போட டெஸ்டிமோனியல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ரீசெண்டாக வந்து எல்லா ஃபீட்பேக் எடுத்து வச்சிருக்கேன். நான் 12th பேட்ச்க்கு எடுத்தேன். அண்ட் பை த வே திஸ் இஸ் மை ஜர்னி இன் ஷார்ட். என்னால் கொடுத்த அளவுக்கு கொடுத்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் ரியல் ஃபீட்பேக். பசங்க படிச்சுட்டு அவங்க ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஃபீட்பேக் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். நிறைய இருக்குது. நோ வேர்ட்ஸ் டு டெல் ஹவு மச் ஐ காட் கிளாரிட்டி இன் எலக்ட்ரிக் டைபோல் டாபிக் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். யூ ஆர் த பெஸ்ட்னா ஐ என்ஜாய்ட் ஆல் த லெக்சர்ஸ். தேங்க்யூம்மா. அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. இது யார்? கௌசல்யா, அது த்ரிஷிகா. இவங்களாம் ரெகுலராக நம்மக்கிட்ட அப்டேட்டில் இருக்கிறவங்க. அடுத்து பிரியதர்ஷினி கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருந்தேன். இதில் ரீசெண்டாக எடுத்த லெக்சர்ஸ், அதனால தான் இந்த ரீசெண்ட் டைமில் இதெல்லாமே ஷூட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் எடுத்த லெக்சர்ஸ் அதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஜாக்குங்கிறவங்க பழைய ஃபீட்பேக் இது. அண்ட் அஸ்வினி December 18 கொடுத்த ஃபீட்பேக். அப்படியே ப்ரெசென்ட்லேருந்து அப்படியே பின்னாடி போயிட்டே இருந்தேன். ஸ்க்ரீன்ஷாட் எதெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இதை யூஸ் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். யோகேஷ் குமார், இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கெப்பாசிட்டர்ஸை வேறு லெவலில் நம்ம டிசெக்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் கொடுத்து சர்க்யூட் ப்ராப்ளம்ஸ் அனலைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன். அண்ட் இந்த மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரீசெண்டாக முடிஞ்சது, அதோட ஃபீட்பேக் இது. அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் ஓவர் நைட்டில் உட்காந்து ஒன்று பொண்ணு படித்து முடிச்சிருக்கு, அன்னபூர்ணின்னு நினைக்கிறேன். அவன் படித்து முடிச்சுட்டு இந்த ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வெரி மச் என்ஜாய்ட். இது January 24 கொடுத்த ஃபீட்பேக். இது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் பார்க்குறப்போ. ஒவ்வொரு லெக்சர் மாதிரி அவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த டாபிக் இப்படி சொல்லிக் கொடுக்கணும், இதுக்கப்புறம் இதை சொல்லிக் கொடுக்கணும், இதுக்கப்புறம் இந்த MCQ போடணும், இதில் இந்த பாயிண்ட்டை சொல்லணும், இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும்னு ஒவ்வொன்றும் எஃபர்ட் போட்டு ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டாக நான் இருந்து தான் ஒவ்வொரு கிளாஸும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதனால தான் டைம் எடுத்துக்கும், லென்த்தி ப்ரிப்பரேஷன் டைம் எனக்கு எடுக்கும். ஆனால் உங்களுக்கு அதில் பெஸ்ட்டை கொடுத்துருப்பேன். இதே அளவுக்கு என் பேட்சில் கொடுத்த இதே அளவுக்கு எஃபர்ட்டை உங்களுக்கு இந்த கோர்ஸில் நான் கொடுக்க போகிறேன். எஃபர்ட்டை குறைக்கவே போகிறதில்ல. என்னோட பெஸ்ட் இந்த நேரத்தில் எப்படி ஒர்க் பண்ணணுமோ அதை உங்களுக்காக டெலிவர் பண்ண போகிறேன். நான் ரெடியாக இருக்கேன், பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது. என்னோடய ஆப் பார்த்துட்டு கிளாஸஸை பார்த்துட்டு சொன்னவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது. நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபீட்பேக்ஸ் என்னை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்காக கிடையாது. நான் எவ்வளோ வேல்யூபிளான ஒரு கண்டென்ட்டை உங்களுக்காக இறங்கி கொடுக்க போகிறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக மட்டும்தான். இதை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோ. நான் இதெல்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிசல்ட்ஸ் கொடுக்கும் நம்பினா பாரு, லெக்சரை பாரு, ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிதிங் வில் நடக்கும். நான் என்னை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்குங்கிற ஆள் கிடையாது. நான் யாரும் நடத்த போகிறேன் அப்படிலாம் சொல்ல போகிறதில்ல. அந்த லெக்சரில் உனக்கு எவ்வளோ ஜஸ்டிஸ் கொடுக்கணுமோ அந்த ஜஸ்டிஸ் அதில் கிடைக்கும். சரியா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு நம்ம மெயின் ஃபேக்கல்ட்டி நம்ம தாரணி மேம் வேறு லெவலில் உங்களுக்காக லெக்சர்ஸ் லோட் ஆகிட்டு இருக்கு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை மேம் உங்களுக்காக எடுக்க போகிறாங்க. அவங்க பற்றின பயோடேட்டா இது. MSc MPhil இன் கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. அவங்க காலேஜ் படித்தது இங்கே ரிசர்ச் ப்ரோக்ராம் NIT திருச்சியில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான காலேஜ் அது. அண்ட் நிறைய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. 17 இயர்ஸாக கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதில் நீட் வந்ததுலேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு நீட் ஃபேக்கல்ட்டியாக இருந்தாங்க. ஒரு பெரிய ஆஃப்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் அவங்க ஒரு மெயின் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணாங்க. இப்போது நமக்காக 6 இயர்ஸாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த இதை விட்டுட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம ஆன்லைனில் NSTக்காக கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சாப்டர்ஸை பிரித்து வைக்க போகிறாங்க. இந்த லெக்சரை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இவங்களோட ஃபஸ்ட்டு லெக்சர் ரிலீஸ் ஆகும். ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்ட் 1. இதுதான் ஃபஸ்ட்டு லெக்சராக அவங்களுக்கு இருக்கும். அந்த லெக்சரை பார்த்து முடிச்சுட்டு அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்ல தேவையில்ல, நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தெரியும் ரியல் கிளாஸ் என்னென்னு. அவங்க கிளாஸை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் எல்லா கிளாஸஸுமே இருக்க போது. மூவிங் ஃபார்வர்ட் என்ஜாய் பண்ணுவீங்க. போக தெரியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான, ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய மேம். நீங்கள் அவங்க கிளாஸ் எடுக்கிறப்பே அந்த ஃபீல் பண்ண முடியும். பார்ப்பீங்க, எனக்கு சொல்லுங்கள். ஈகர்லி வெயிட்டிங் கைஸ். இவங்களோட லெக்சர்ஸை ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு உங்களுக்காக JEE மெயின் கொஷின்ஸ் எல்லாத்தையும் இறக்கியிருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்கப்பா, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு போகலாம். மேமை பக்கா வேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மேமோட லெக்சர்ஸோட ஃபீட்பேக்கு. நிறைய நான் எடுக்கல, 1 or 2 தான் வச்சுருக்கேன். டைம் நிறைய இல்லைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு
ஃபேவரட் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இவங்க தான் இந்த ஃபேவரட்டுக்கு பேர் போனாலும் பிரியங்கா மேம். ஸோ உங்களுக்காக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுக்க போகிற ஆள் இவங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்லணும்னா ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். ட்ரிக்ஸ் பிரியங்கா மேம், ஃபேவரட்னா பிரியங்கா மேம். பசங்க நான் இப்போ B2D பேட்சில் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ எல்லாரும் சொல்கிறது பிரியங்கா மேமோட ட்ரிக்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கெமிக்கல் பாண்டிங் அவங்க இனார்கானிக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஃபிசிக்கல் வந்தாங்க. அந்த ஒரு சாப்டரை பார்த்தோன்னே எல்லாரும் கேட்ட கேள்வி, இத்தனை நாளாக எங்கே நான் ஒழிச்சு வச்சுருந்தீங்க, இறக்க வேண்டியதை நான் முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய ட்ரிக்ஸ் வச்சு உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். எல்லா கிளாஸஸுமே கான்செப்சுவலாக இருக்கும், ட்ரிக்ஸ் நிறைய இருக்கும், அண்ட் ஆல்சோ நிறைய MCQs டிஸ்கஷன் இருக்கும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் முக்கியமான விஷயம் NCERT எக்ஸாம்பிள்ஸ், இன்டெக்ஸ்ட், எக்ஸசைஸ் அண்ட் PYQs தான். அது எல்லாத்தையுமே பிரித்து உங்களுக்காக வைப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் பொறுமையாக எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இவங்களோட சேர்ந்து நீங்கள் அப்படியே கிளாஸோடையே ப்ராக்டிஸும் முடிச்சிடலாம். 2-in-1 ஜாபாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோ, நல்லா படிச்சுக்கோ. ஒவ்வொரு கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஸ்ட்ராங்கான ஐடியா கொடுப்பாங்க. எங்கே நீ மிஸ்டேக் பண்ணுவேன், எங்கே பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ ட்ரிக்ஸ், பவர்ஃபுல் நிமோனிக்ஸ், டீப் கான்செப்சுவல் கிளாரிட்டி, அல்டிமேட்லி எக்ஸாம் ஓரியன்ட் கொஷின் அப்ரோச் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட ஃபேவரட் பிரியங்கா மேமோட லெக்சர்ஸ்லேருந்து. அகெயின் நீங்கள் லெக்சர்ஸை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபீட்பேக்ஸ் கேஸ். ஓகே, ஸோ நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். கெமிஸ்ட்ரி இவங்க 2 பேர் தான் உங்களுக்காக எடுக்க போகிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு வரி பண்ணிகிட்டு இருக்குன்னா கழட்டி வச்சுருங்க. கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. they will take care of everything for you. உங்கள் சைட்லேருந்து பண்ண வேண்டியது ப்ராக்டிஸ். MCQs போட்டு தள்ளிக்கிட்டே இரு, கற்றுக்கிட்டே இரு, அதுதான் தேவை. சரியா? இதை பண்ணுவீங்க நம்புறேன். கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரியங்காவோட ஒரு ஃபீட்பேக் பண்ண வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிப்பீங்க நம்புறேன். வித் திஸ் நெக்ஸ்ட் கைஸ், லெட்ஸ் மூவ் ஆன் ஃபார் த கோல்டன் சப்ஜெக்ட் ஆஃப் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், பயாலஜி. பயாலஜினா எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாரும் ஜாலியாக படிச்சிருவோம். ஸோ இதில் இருக்கலே லெஜண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. நம்ம மெயின் பேட்ச்லேயே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. டாக்டர் உஷா அரசு மேம் PhD பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க தனியாக ஒரு ஆஃப்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இட்டுட்டு நமக்காக நம்ம கோர்ஸில் பயாலஜி கிளாஸஸ் எடுக்கிறாங்க. பல பேருக்கு அவங்களோட பயாலஜி லெக்சர்ஸ் பிடிக்கும், விடவே மாட்டாங்க அவங்க பயாலஜின்னு சொல்லிட்டு. ஷார்ட் டைமில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, எதுலேருந்து ரீசெண்டாக நீட் எக்ஸாமில் கேள்வி கேட்டிருக்காங்க, எது நீ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எக்ஸாம் ஹைலைட்ஸ், NCERT ஹைலைட்ஸ், PYQs வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்து முடிங்க. ஷார்ட் டைமில் ஒரு ரிவிஷன் ப்ரோக்ராமாக நாங்கள் பயாலஜி வச்சுருக்கோம். இதை பேசிக்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து படிச்சிருப்பீங்க. இதை எப்படி குவிக்காக NCERT ஓரியன்டாக ரிவிஷன் பண்ணுங்கிறத உங்களுக்கு இவங்க லெக்சர்ஸ் கற்றுக் கொடுக்கும். இவங்க லெக்சர்ஸை ஃபுல்லாக பாரு, கடைசி வரைக்கும் பாரு. ஃபுல் டெடிக்கேட்டடாக ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன தேவையோ இது எல்லாமே டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ மேம் பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் எப்பயும் சொல்கிறது தான். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இவங்க உங்களுக்காக எடுக்க போகிறாங்க நீட் எக்ஸாமுக்கு. 5 இயர்ஸாக நீட் டியூட்டராக இருக்காங்க. அதான் சொன்ன மாதிரி அவங்க சொந்தமாக ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க, தனியாக ஒர்க் பண்ணிருக்காங்க. இங்கேயும் நமக்கு ஒர்க் பண்ணுறாங்க. மேமோட பயாலஜி லெக்சர்ஸ் ரொம்ப வேல்யூபிள். மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் ஃபைனலி டாக்டர் கனகலட்சுமி மேம், த பேக் போன். உங்களுக்கு பயாலஜியில் நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு இவங்க கிட்டேருந்து வரப்போகுது. முக்கியமான விஷயம், இவங்களும் PhD பண்ணியிருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட். அவங்க படித்த சிலபஸில் கிளாரிட்டினா என்னன்னு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கான்செப்டில். தமிழ் மீடியமில் படிக்கிறவங்களுக்கு கூட மேமோட கிளாஸஸ் புரியும். ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து ஒவ்வொரு கிளாஸஸும் புரிகிற மாதிரி உங்களுக்கு எடுத்திருப்பாங்க. ஹை ஈல்டு ஸ்டஃப்ஸ் எல்லாமே கிளாஸ்க்குள்ளே கவர் இருக்கும். எங்கெங்கெல்லாம் தேவையோ டயக்ராம்ஸ் போட்டு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டேபிள் போட்டு நிறையா ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க கிளாஸ்க்கு முன்னாடி. அந்த கிளாஸஸை பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும் எஃபர்ட்ஸ் உங்களுக்காக ஒவ்வொன்றும் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறோங்கிற எஃபர்ட்ஸ் அது பின்னாடி இருக்கும். இவங்க கிளாஸஸ் பார்க்குறப்போ பொறுமையாக உட்காந்துப்பாரு, ஸ்பீடாக கூட வச்சுக்கோ, பொறுமையாக உட்காந்து கவனி. உள்ள நிறைய டீட்டெயிலிங் இருக்கும், நிறைய முக்கியமான கீவேர்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி படித்தா கண்டிப்பாக சூப்பராக மார்க்ஸ் வாங்கலாம். பயங்கரமாக பிளாஸ்டாக இருக்க போது ஒவ்வொரு செஷன்ஸுமே. மேக் யூஸ் ஆஃப் திஸ். உங்கள் NCERT பக்கத்திலே வச்சுக்கிட்டு கிளாஸஸ் ஃபுல்லாக கவனிங்க, நோட்ஸ் எழுதிக்கிட்டே வாங்க. தேவைங்கிற இடத்துல பக்காவாக இருக்கும் இந்த என்டையர் செஷன்ஸ் எல்லாமே. பயாலஜி இஸ் கோயிங் டு பி பீஸ் ஆஃப் கேக் வித் தீஸ் 2 லெஜண்ட்ஸ். டாக்டர் கனகலட்சுமி மேம், டாக்டர் உஷார்ஸ் மேம் சேர்ந்து உங்கள் பயாலஜியை வெறித்தனமாக ஈஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸ் நிறைய இருக்குது, அதிகமாக போடல. ஸோ வி ஆர் த NST டீம், NST ஃபேமிலியாக நாம் சேர்ந்து நல்லா படிப்போம். சூப்பராக வரப்போகிற நீட் 2026 அடித்து தூக்கி கிராக் பண்ண போகிறோம். இங்கே உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் போட ரெடியாக, இன்னிலேருந்து வெறித்தனமான உழைப்பை கொடுக்க தயாராக இருக்கீங்களா?
அதுதான் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு உங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்க போது அதோட டீட்டெயில்டு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுறேன். எங்களால் கொடுக்க போகிற பெஸ்ட் எஃபர்ட்ஸை உங்கள் கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை யூஸ் பண்ணி படித்து நிறைய MCQ சால்வ் பண்ண போதும். ஸோ இந்த ஷெட்யூல் கொடுக்குற ஃபஸ்ட்டு 15 days மார்ச் 15 வரைக்கும் உங்களுக்கு ஷெட்யூல் இதுதான். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் 22nd February 2 கிளாஸ் இருக்கும். GOC 1 இருக்கும், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கும், ஆப்லேயும் அப்லோட் ஆயிரும். ஆப்பில் அப்லோட் ஆகிறப்போ நோட்ஸு அதோட டெஸ்ட் அடுத்த நாள் கிடைக்கும். 22nd அன்னைக்கு இந்த 2 லெக்சர் இருக்குன்னா அடுத்த நாள் 23rd அன்னைக்கு மார்னிங்கே இந்த 2 லெக்சரோட டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். குவிஸ் ஃபார்மேட்லேயும் இருக்கும், டெஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அது முடிச்சுட்டு பயாலஜியில் அடுத்த நாள் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் மட்டும் இருக்கும். இது ரெண்டுக்கும் டெஸ்ட் இருக்குனால நிறைய MCQ ப்ராக்டிஸ்க்கு டைம் கொடுத்துருக்கேன். அண்ட் 24th அன்னைக்கு GOC 2, 25th அன்னைக்கு காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி என்டையர் டைம் டேபிள் உங்களுக்காக இருக்குது. மார்ச் 15th வரைக்கும் இந்த ஷெட்யூல் இப்போதைக்கு போட்டிருக்கோம். இந்த ஷெட்யூல் படி எக்ஸாக்டாக உங்களுக்கு லெக்சர்ஸ் கிடைச்சிடும். இதுக்கப்புறமா போக போக அடுத்தடுத்த ஷெட்யூலில் நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன், அந்த ஸ்பெஷல் கைடன்ஸ் குரூப்லேயும் அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோ. எல்லாத்துலேயும் கம்யூனிகேஷன் அப்படி தான் இருக்கும். அண்ட் நம்ம ஆப்புக்குள்ளேயும் இந்த கோர்ஸ்க்குள்ளேயும் ஒரு குரூப் இருக்குது. அதை தயவு செஞ்சு ஸ்கேம் பண்ணாதீங்க. ப்ராப்பராக உங்களுக்கு எது தேவையோ அந்த கண்டென்ட் மட்டும் பேசுங்க, மற்றபடி படிக்கிறதுக்கு போங்க. தேவையில்லாத மெசேஜஸ் போட்டு வேஸ்ட் பண்ண வேணாம், சரியா? அண்ட் இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட்டிங்? நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேருந்தோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக லாகின் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ்க்குள்ளே என்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வெப்சைட்டும் கொடுக்குறேன், வெப்சைட்டுக்குள்ளேயும் நீங்கள் போய்ட்டு என்ரோல் பண்ணிக்க முடியும். லெக்சர்ஸ், நோட்ஸ், டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிக்க முடியும். இன்றைக்கே பார்க்க ஆரம்பி. www.neetstrategiestamil.com சர்ச் பண்ணால் உனக்கு ஃபஸ்ட்டு வரும். அதுக்குள்ளே நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், சரியா? TNVK NST பூட் கேம்ப்ல இருக்கும். யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடு. ஒவ்வொரு செகண்ட் இதுக்கப்புறம் கவுண்டட். நாங்கள் உழைப்பை போட ரெடியாக இருக்கோம், நீயும் உழைப்பை போடுவேன் நம்பிக்கையோட இந்த ஒரு மூமெண்ட்டை உங்களுக்காக லான்ச் பண்ணுறோம். யூஸ் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இந்த கோர்ஸை எப்படிலாம் இன்னும் நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ணணுன்னு நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதில் ஃபஸ்ட் வீடியோவா இஃப் யூ வாண்ட் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப் டு யூஸ் த பெஸ்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் கமெண்ட் அஸ் TNVK ரோட் மேப் கைஸ். கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இந்த கோர்ஸ் நான் வெறித்தனமாக யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு பக்காவான ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப் வேணும்னா ஒரு தனி வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். TNVK ரோட் மேப்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த ஒரு வீடியோ கூடிய விரைவில் வந்துடும் யூடியூப்பில், சரியா? ஸோ யூஸ் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். இதுதான் நம்ம சேனல் சைட்லேருந்து, நம்ம NST டைம் சைட்லேருந்து, நம்ம NST டீம் சைட்லேருந்து உங்களுக்காக கொடுக்க நினச்ச விஷயம். ஆல் த பெஸ்ட். Prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. குவாலிட்டினா என்னன்னு பார்ப்பேன். ரிசல்ட் தான் நமக்கு தேவை. ரிசல்ட்டை எடுத்துகிட்டு சீட் எடுத்துகிட்டு நாம் சந்திப்போம் சக்ஸஸ் மீட்டில். அண்டில் தென் இட்ஸ் டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் சைனிங் ஆஃப். இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன். பார்ப்போம்.